ஆபத்து காலத்தில் நாம் யாரை நினைக்க வேண்டும்? திரௌபதியின் கூந்தலை பிடித்து துச்சாதனன் பலர் கூடியிருக்கும் சபையில் இழுத்து வந்தான். கர்ணன் திரௌபதியை வேசி என்றான். அவள் ஆடையை சபையில் கழட்டு என்றான். புத்தி மயங்கியிருந்த கௌரவர்கள் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய துணிந்தனர். துச்சாதனன் திரௌபதியின் ஆடை பற்றிக் கொண்டு இழுக்க ஆரம்பித்தான். அனைவரும் இருந்தும் நியாயம் பேச ஒருவரும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாள் திரௌபதி. தன் மானத்தை காத்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாள். அப்போது குருவின் அனுகிரகத்தால் அவளுக்கு அந்த ஆபத்தான நிலையில் குரு சொன்ன உபதேசம் நினைவுக்கு வந்தது. சபாபர்வம், வியாச மகாபாரதம். முன்பு ஒரு சமயம் வசிஷ்டர் பெரிய ஆபத்து வரும்போது பகவானான ஹரியை நினைக்க வேண்டும் என்று சொன்னாரே என்று திரௌபதி மனதில் நிச்சயித்துக் கொண்டே துச்சாதனன் தன் ஒற்றை ஆடையை பிடித்து இழுக்கும்போது சரணாகத வத்சலனான கிருஷ்ணனை நினைத்தாள். ஹரியே கிருஷ்ணனாக அவதரித்து இருக்கிறார் என்று திடமாக நம்பிக்கை வைத்தாள். கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கிறாரே, நாமோ அஸ்தினாபுரத்தின் சபையில் இருக்கிறோமே, அவர் எப்படி திடீரென்று வர முடியும், எப்படி காப்பாற்ற முடியும் என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் ஹரியாகிய கிருஷ்ணன் தன்னை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று திட சித்தம் கொண்டாள். திரௌபதியின் பிரார்த்தனையை நாமும் சொல்வோம். சங்கு சக்கரம் கதைகளை கையில் வைத்திருப்பவரே, துவாரகையில் இருப்பவரே, நிலையானவரே, கோவிந்தா, தாமரை கண்ணா, சரணமடைந்த என்னை காப்பாற்றுங்கள். ஹா கிருஷ்ணா, துவாரகையில் வசிப்பவரே, யாதவர்களை ஆனந்தப்படுத்துபவரே, எங்கு இருக்கிறீர்கள்? இந்த நிலையை அடைந்த என்னை, அனாதையாகி போன என்னை ஏன் கவனிக்காமல் இருக்கிறீர்கள்? கோவிந்தா, துவாரகையில் வசிப்பவரே, கிருஷ்ணா, கோபிகைகளுக்கு பிரியமானவரே, கேசவா, கௌரவர்களால் அவமதிக்கப்படுகின்ற என்னை நீங்கள் ஏன் அறியவில்லை? ஹா லோகநாதா, ஹா ஸ்ரீபதியே, ஃப்ரஜ பூமியான பிருந்தாவனத்தை காப்பவரே, துன்பத்தை அழிப்பவரே, கௌரவர்கள் என்னும் கடலில் மூழ்கிய என்னை கை தூக்கி விடுங்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணா, மகா யோகியே, உலகத்துக்கு எல்லாம் அந்தர்யாமியே, உலகத்தை படைத்தவரே, கோவிந்தா, கௌரவர்களின் நடுவில் கஷ்டப்பட்டு உங்களிடம் சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள். சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சியுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி யாதவநந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தம் அநாதம் கிம் உபேக்ஷசே கோவிந்த துவாரகாவாசின் கிருஷ்ண கோபீஜனப்பிரிய கௌரவை பரிபூதாம் மாம் கிம் ந ஜானாசி கேசவ. ஹே நாத, ஹே ரமாநாத, விரஜநாத, ஆர்த்திநாசன, கௌரவார்ணவ மக்னம் மாம் உத்தரஸ்வ ஜனார்த்தன, கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன, பிரபண்ணம் பாஹி கோவிந்த குருமத்தியே அவசீத் இதம். இவ்வாறு ஹரியாகிய கிருஷ்ணனை இடைவிடாமல் நினைத்து கொண்டே மிகத் துயரம் கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அப்போது திரௌபதியின் ஆடையை இழுக்க இழுக்க கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் பற்பல ஆடைகள் உண்டாகிக் கொண்டே இருந்தன. பல பல நிறங்களுடன் சுத்தமான வெண்மை ஆடைகளும் பல ஆடைகள் நூற்றுக்கணக்காக உண்டாகிக் கொண்டே இருந்தது. அந்த சபை முழுக்க கேட்க முடியாதபடி ஹல ஹல என்று சத்தம் உண்டாகியது. அந்த சபையில் இருந்த அரசர்கள் அனைவரும் உலகத்தில் இதுவரை கண்டிராத ஆச்சரியத்தை கண்டனர். பயத்தில் துச்சாதனனை இகழ்ந்து திரௌபதியை புகழ்ந்தனர். கௌரவர்கள் பார்த்து சீ சீ என்று இழிவான பேச்சுக்களை பேச ஆரம்பித்தனர். சபை நடுவில் ஆடைகள் குவிந்து கிடக்க துச்சாதனன் களைத்து வெட்கி உட்கார்ந்து விட்டான். அப்பொழுது அந்த சபையில் பீமன் உதடுகள் துடிக்க கையை பிசைந்து கொண்டே பெரும் குரலோடு துச்சாதனன் நெஞ்சை பிளந்து அவன் இரத்தத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்தான். பெண்ணை அவமானம் செய்ததால் குடும்பமே நாசத்தை வரவழைத்துக் கொண்டனர்.